ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது ரவுண்ட் 3 ஜப்பான். ஜப்பான் ரேஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் ஜிபிக்கு அப்புறம் பெரிய சேஞ்சஸ்லாம் வருது ரெகுலேஷன்ல மறுபடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு மயாமிக்கு இன்னும் ஈஸியா ஒரு மாசம் இருக்கு அண்ட் வி ஹாவ் அ ஃபீலிங் தட் மோர் திங்ஸ் குட் ஹேப்பன். அதனால நம்ம அந்த ரெகுலேஷன் சேஞ்சஸ் அண்ட் வேற என்னென்ன முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறதுல நம்ம அதை செப்பரேட்டா இன்னொரு வீடியோல பார்ப்போம். எனக்கு ஜாப்பனீஸ் கிராண்ட் ப்ரீல என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த ரெகுலேஷன் வர்றதுக்குள்ளேயே நிறைய டீம்ல உள்கட்சி பூசல் முத்தி போய் அடிச்சுப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு ஆல்ரெடி. ஏன்னா மெர்சிடிஸ் வி கேன் ஆப்வியஸ்லி சி தட் ரெண்டாவது பிள்ளைக்கு தான் ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. முதல் புள்ள என்ன பேசினாலும் சரி சரி அப்படிதான் இருக்கும் ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது ஒண்ணு. ஃபெராரி த கிராஷ் இஸ் கம்மிங். ஆனா எப்ப வருது அப்படின்றதா நமக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் விட சர்ப்ரைஸ் வில்லியம்ஸ் தான். வில்லியம்ஸ் போன சீசன் நம்ம அவங்களை எது எதுக்கெல்லாம் புகழ்ந்தோமோ அது எதுவுமே இந்த சீசன் நடக்கல. அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் கெமிஸ்ட்ரி பிட்வீன் ஆல்பன் அண்ட் கார்லோஸ் இந்த சீசன் ஒரு மாதிரி செம்ம ஷேக்கியா வேற இருக்கு. குவாலில ஆல்பன் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இருந்தாரு அண்ட் பேசிக்லி Q1லயே அவுட். அவர் இன்ஜினியர் கிட்ட கேட்கிறாரு வாட் வேர் வாஸ் ஐ ஸ்லோ டு கார்லோஸ் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் தி இன்ஜினியர் கேவ் நான் அது எக்ஸ்பெக்டே பண்ணல. யூ டோன்ட் வாண்ட் டு நோ பட் டேக் அ கெஸ் அப்படின்ட்டாரு. ஆல்பன் லைட்டா ஒரு மாதிரி கடி ஆயிட்டாரு. ஆமா 3 நாளா கார்ல பிரச்சனை இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், அது கண்டிப்பா பிரச்சனை இல்லை, என் டிரைவிங் ஸ்டைல் மட்டும் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவரும் ஸ்னாப்பியா ஒரு ரிமார்க் கொடுத்துட்டு, ஆனா வெளியே பேட்டி எடுக்கும் போது இல்ல நாங்க இதை பிரீஃபிங்ல பேசிப்போம், we will talk about this in detail. உடனே கமெண்டேட்டர்ஸ் கடி ஆயிட்டாங்க. தேவையில்லாம எங்களுக்கு ரேடியோல டீயை கொடுத்துட்டு எல்லாத்தையும் வளரிட்டு ஆனா நாங்க கேட்டா மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் கடி ஆயிட்டாங்க. சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கிமி ஆண்டனெல்லி அகைன் பேக் டு பேக் ரேஸ் வின்ஸ் அண்ட் த யங்கஸ்ட் சாம்பியன்ஷிப் லீடர் அண்ட் சர்ப்ரைசிங் McLaren டபுள் பாயிண்ட்ஸ் அண்ட் சூப்பரா ஓட்டாங்க. எனக்கு பியாஸ்ட்ரி இந்த வீக்கெண்ட் ஆரம்பிச்சதே செம. சோ ஆஸ்கர் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த வீக்கெண்டுங்க? இல்ல ஃபர்ஸ்ட் லேப் தாண்டணுங்க, அதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னாரு. பார்த்தா போடியமே வந்துச்சு, விச் இஸ் கிரேட். அண்ட் இட்ஸ் நைஸ் டு see the McLaren boys being comfortable in the car. நல்லா பண்ணாங்க, பிராக்டிஸும் சூப்பரா பண்ணாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ்டன் மார்டின் அண்ட் பெர்னாண்டோ அலான்சோக்கு வாழ்த்துக்கள், முதல் ரேஸ் முடிச்சிட்டாங்க அப்படி இப்படி. ஸோ தட் இஸ் அ குட் சைன். தெர் வாஸ் திஸ் ஆலி பெர்மன் ஃப்ரீக் கிராஷ்னு கூட சொல்லலாம், அதை பத்தியும் பார்ப்போம். சபரீஷ், வெல்கம் டு த கால். கிமி ஆண்டனியலியை பத்தி பேசுவோமே, சொல்லுங்க. சரியான ரேஸுங்க இன் அ சென்ஸ் ஃபார் கிமி ஆண்டனெல்லி. இன் ஜென்ரல் ரேஸ் கொஞ்சம் ஓகேஷாக தான் இருந்தது. அகைன் அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட், பேக் அண்ட் ஃபோர்த் ஓவர் டேக்கிங்ஸ், அது எல்லாமே நம்ம சைனாலேயே பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. கம்மிங் பேக் டு கிமி, ரேஸ் ஸ்டார்ட்டு ரொம்ப சொதப்பிட்டாப்புல. ஆஹா போச்சுரா, நல்ல சான்ஸு, இதுக்கப்புறம் கஷ்டம். ஏன்னா ஜப்பான் என்னதான் ஒரு ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ட்ராக்காக இருந்தாலுமே நமக்கு தெரியும் ட்ராக் பொசிஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வித் பேட்டரி மேனேஜ்மெண்ட்டு, டிப்ளாய்மெண்ட்டு, இந்த சூப்பர் கிளிப்பிங் பிரச்சனை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ராக் பொசிஷன் இல்லைனா கஷ்டம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட்லையுமே பார்த்தோம், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு நாரிஸை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு. லூயிஸ் ஹாமில்டனை நல்லா ஈஸியாக ஓவர் டேக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரால் நாரிஸை ஓவர் டேக்கே பண்ண முடியல. ஏன்னா சேம் என்ஜின் வேற, மெர்சிடிஸ் என்ஜின் தான் வேற. அண்ட் மெக்லாரனும் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ அதனால் அவரை ஓவர்டேக்கே பண்ண முடியல. முன்னாடி ஆஸ்கர் பியாஸ்ட்ரியும் ஜார்ஜ் ரசலும் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேவர் கைண்ட் ஆஃப் இன்ச்சிங் அஹெட். ஒரு மாதிரி 1.8 செகண்ட்ஸ் இருந்தது, அப்புறம் 2.8 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துச்சு ஒரு லக்கு. ஐ கெஸ் அரௌண்ட் லேப் 22 or 23, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அந்த டைமில் ஜார்ஜ் அப்போ தான் அவர் பிட் பண்ணி வெளியே வராரு, பேசிக்காக சேஃப்டி காரு. ஒன்ஸ் கிமி பிட் பண்ணி ஃப்ரீ ஏர் கிடச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆஸ்கர் பியாஸ்ட்ரி இங்கே கோட் பண்ணியே ஆகணும், ஃப்ரீ ஏர் இஸ் கிங். அதுக்கப்புறமா கிமி ஆண்டனியோ பிடிக்கவே முடியலங்க. எனக்குமே பர்சனலி ஃபார் மீ லக் பிளேட் அ மேஜர் ரோல். கண்டிப்பாக இட்ஸ் நாட் ஜஸ்ட் பியூர் பேஸ். ஹேவிங் செட் தட், across the weekend Kimi looked like the number one driver for Mercedes. ஜார்ஜ் ரசலுக்கு ஒரு மாதிரி அவருக்கு பர்சனலாக லைட்டாக கொஞ்சம் பேட்டரி மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. பட் கிமி வாஸ் டூ கம்ஃபர்டபுள். எந்த இடத்துல பேட்டரியை மேனேஜ் பண்ணணும், எந்த இடத்துல புஷ் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு இன்னும் he was on top of it compared to Russell. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ட் செகண்ட் ஸ்டிண்ட்ல அவர் புல் பண்ண கேப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ எம் ஹாப்பி. ஹி டிசர்வ்ட் திஸ் ரேஸ் வின். சேஃப்டி கார் மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு தெரியல ட்ராக் பொசிஷன் எவ்வளோ முக்கியம்னு நம்ம இங்கே பார்த்ததும். ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட்ல அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, ஈவன் செகண்ட் ஸ்டிண்ட்ல ஜார்ஜ் ரசல் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்றத வச்சு பார்க்கும்போது அந்த சேஃப்டி கார் இல்லைன்னா I don't think Kimi would have won the race. In the what ifs, lucks எல்லாத்தையும் விட்டுட்டாலுமே the confidence he is carrying from the Chinese Grand Prix,
அதுதான் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு டாக் அபவுட். அதுதான் ஜார்ஜ் ரசலுக்குமே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா ஹி லுக்ஸ் ஃபார் மோர் கம்ஃபர்டபுள், ஹி லுக்ஸ் ஃபார் மோர் ஒன் வித் த கார், ஒன் வித் த ரெகுலேஷன்ஸ். ஸோ அதெல்லாமே இன்னும் ஜார்ஜ் ரசலை இன்னும் கடியேற்றி விடும். ஸோ இதை மெர்சிடிஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, கிமியே எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு கிரன்ச் சுச்சுவேஷன்ஸில் அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். பட் மொமெண்டம் இஸ் ஆன் கிமி சைடு. எனக்கு இன்னொன்னு, அது நம்ம மேக்ஸ் வெஸ்டாப்பன் தம்பியாச்சே கிமி, ஆல் வி நீட் டு டு இஸ் பிரிங் த கார் இன்சைட் த ரேஸ் இஸ் ஆல்ரெடி ஒன்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு ஃபாஸ்டஸ்ட் லேப் வேற போட்டாரு. இல்ல நான் சும்மா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. சோ தீஸ் ஆர் ஆல், நீங்க இப்படி சொன்னீங்களா, எனக்கு ஃபாஸ்டஸ்ட் லேப் போடுங்கன்னு சொன்ன மாதிரி இருந்து அப்படின்ற மாதிரி தான் அது செம்மையா அவங்களோட. இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி தீஸ் ஆர் குட் சைன்ஸ் ஃபார் அ கான்ஃபிடென்ட் டிரைவர். இப்போ இதனால மெர்சிடிஸ்ல ஏதாச்சும் திடீர்னு புது டீம் ஆர்டர்லாம் கொண்டு வருவாங்களா, டீமுக்குள்ள என்ன மாதிரி ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட உருவாக்க போகுது அப்படின்றதான் நான் பார்க்கணும். ஐ திங்க் கான்ஃபிளிக்ட் பிரிங்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஜார்ஜ் இன் சம் சென்ஸ். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு see how all this unfolds. அண்ட் டூ, த சர்ப்ரைசிங் பப்பாயஸ் ஒரு மாதிரி புடிச்சிட்டாங்க போல இருக்கேப்பா அவங்க. வாட் வாஸ் ராங், ஐ மீன் வாட் வாஸ் ராங்ன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சூப்பர் ரேஸ் தான் ஓட்டினாரு, பியாஸ்ட்ரி ஓட்டவே இல்ல. இன்னைக்கு வந்தாங்க ரெண்டு பேருமே இல்ல இது எப்பயுமே பண்றதுதானன்ற மாதிரி சூப்பரா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, which was a good sign. And I'm actually happy to see now there are 3 teams in the mix. அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். So yeah, let's look at McLaren. சைனாலையும் சரி ஆஸ்திரேலியாலையும் சரி ஒன்றும் பெருசா விளங்கலை. எப்படி இதுல இருந்து எப்படி மெக்லாரின் வெளியே வர போறாங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வேற. ஸோ அதனால கண்டிப்பா தே வில் பி ஆன் த ஸ்பாட்லைட். தே கேனாட் ஜஸ்ட் பிரஷ் இட் ஆஃப் சேயிங் தட் புது ரெகுலேஷன்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டீங்க, இட் டசன்ட் மேட்டர் வெதர் இட்ஸ் அ ரெகுலேஷன் சேஞ்ச் ஆர் த சேம் ரெகுலேஷன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸ்பாட்லைட் எப்போதுமே மெக்லாரின் சைடு இருந்துகிட்டே இருக்கும். மெர்சிடிஸ் ஃபெராரி மாற்றி மாற்றி பெர்ஃபார்ம் பண்ணாலுமே. ஸோ அதெல்லாம் சூப்பராக இந்த ரேஸில் ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆஸ்கர் பியாஸ்ட்ரியோட ஸ்டார்ட் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் கிளாட் தட் he got the driver of the day. ஏன்னா நம்ம இந்த ரெகுலேஷன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து கிளிப்பிங், பேட்டரி மேனேஜ்மெண்ட்டை தவிர்த்து இருக்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ரேஸ் ஸ்டார்ட் வந்து எப்படி பொட்ரே பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி. நமக்கு வந்து 4 இயர் சீரிஸ் ஒரு ப்ராப்ளம் கொடுத்த மாதிரி, இதை என்ன பண்ணணும்னே தெரியாது. அந்த மாதிரி தான் ரேஸ் ஸ்டார்ட்டையே பேசிக்கா வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ கஷ்டம், ஃபார்மேஷன் லேப்லேயே எப்படி பேட்டரியை வச்சுக்கிறது, என்ன பண்ணணும், எவ்வளோ லிமிட் வச்சுக்கணும் அப்படின்னு. தெர் ஆர் சோ மெனி nuances and jargons are being thrown around. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் கான்ஃபிடென்ஸே உங்களுக்கு இருக்காது. 2 ரேஸ் ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ எப்படி ஆரம்பிக்க போறாரு. அண்ட் பின்னாடியே 2 ஃபெராரி பட்டக்குன்னு பாஞ்சுறதுக்கு ரெடியா. சிங்கமுத்து ஒரு படத்துல வடிவேலு மேல பாய் வேற, அந்த மாதிரி பாயறதுக்கு ரெடியா 2 ஃபெராரி வேற பின்னாடி இருக்காங்க. ஸோ இதை கான்டெக்ஸ்டா வச்சு பார்க்கும் போது அவரோட ரேஸ் ஸ்டார்ட் வேற சூப்பரா இருந்தது. 2 மெக்லாரனோட ரேஸ் ஸ்டார்ட்டுமே செம டாப் நாச்சா இருந்தது. கண்டிப்பா மெக்லாரன் அவங்களோட இஷ்யூஸை ஒரு மாதிரி அயன் அவுட் பண்ணிட்டு வராங்க பாலாஜ். எஸ்பெஷலி நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ரேஸ்லையுமே சாம்பிள் செட் கம்மி தான், நார்ஸ் மட்டும் தான் ஓட்டினாரு அப்படின்னாலுமே அவங்க டிப்ளாய்மெண்ட் சைடில், எனர்ஜி டிப்ளாய்மெண்ட் சைடில் கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய இருந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ நல்லா அயன் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ரிலையபிலிட்டி இஷ்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு அயன் அவுட் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஆஸ்டான் மார்டின் மாதிரியான ஒரு சைக்கிளில் மாட்டியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இது எல்லாமே லைட்டாக ஓகே, இது இந்த ஞாபகம் திரும்பினா சரியாயிடும். ஐ மீன் ஐ எம் சிம்பிளிஃபைங் இட், பட் அவங்களோட டேலண்ட்டுக்கு தே நோ தட் வாட் மைட் பி ராங் அண்ட் வாட் தே ஹாவ் டு டூ டு ஃபிக்ஸ் இட் அப்படின்றத செமையா கண்டுபிடிச்சி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மெக்லாரின் பார்க்கும்போது மெக்லாரின் கேன் பி எ குடைச்சல் ஃபார் போத் மெர்சிடிஸ் அண்ட் ஃபெராரி. ஸோ இது வந்து மற்ற டீம்ஸ்க்கும் குடைச்சலாக இருக்கும். மெர்சிடிஸும் தே ஹாவ் டு வரி அபவுட் மெக்லாரின் ஸ்பேஸ் and also worry about Ferrari, and Ferrari should worry about McLaren and Mercedes. ஸோ இதனால் ஒரு 3-way ஃபைட்டாக வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது ட்ராக் ஸ்பெசிஃபிக்காக, நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராக் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். மயாமியில் மறுபடியும் வேறு பிரச்சனைகள் வரலாம். பட் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இட் வில் பி ரியலி குட் ஃபார் த சீசன். அண்ட் எனக்கு முக்கியமா இந்த மெக்லாரன் பெர்ஃபார்மன்ஸ்ல பிடிச்சது ஹவு காம் போத் த டிரைவர்ஸ் வேர். அதுவே சூப்பரா இருந்துச்சு. ஐ கெஸ் வின்னிங் தோஸ் 2 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப் அண்ட் தட் 1 டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் ஹஸ் ஆல்ரெடி மெச்சூர்ட் தீஸ் யங் டிரைவர்ஸ் அ லாட். அது பார்க்க சூப்பரா இருந்தது. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு கிளிச்சு, அவங்களோட பிட்லைன்ல கரண்ட் போனது மட்டும்தான். அண்ட்
ஏன்னா எனக்கு இன்னைக்கு நாரிஸ் வந்து லூயிஸ் கூட அந்த மாதிரி ஒரு பேட்டில் இன்வால்வ் ஆயிருக்காரு, எந்த வித டென்ஷனும் காமிக்கலன்றதுலாம் பெரிய சைன் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஸோ எக்ஸ்பெக்டிங் McLaren to turn out in a big way at Miami. Let's come to Ollie's crash. காலபிண்டோ ஏதோ தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா இட் குட் பி சூப்பர் கிளிப்பிங் நடந்துருச்சா, அதனால தான் அவர்கிட்ட பவர் இல்லையான்றது எனக்கு தெரியல. ஒரு மாதிரி திடீர்னு அந்த எஸ்ல செம ஸ்லோ ஆனாரு. பட் he was actually trying to leave way for Bearman. He was not trying to run him out. அவர் ஓரமா போக தான் ட்ரை பண்ணாரு. அண்ட் ஆலி he just ஒரு ஸ்டைரோஃபார்ம் அடிச்சாரு, அங்கேருந்து வண்டி கண்ட்ரோல்லே இல்ல. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு காட்டவே இல்லை, என்ன ஆச்சுன்னே தெரியல. வெளியில ஒரு மாதிரி பொறுமையா லிம்ப் பண்ணிட்டே வந்தாரு, கொஞ்சம் டெரரா இருந்தது. பட் குட் நியூஸ் இஸ் தட் தேர் இஸ் நோ ஃபிராக்சர் அண்ட் செக்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் இட் வாஸ் a scary crash. நானும் ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி தான் நினைச்சேன், காலபிண்டோ ஏதோ லூஸ்தனமா பண்ணிட்டாரா. ஏன்னா காலபிண்டோ இஸ் நோன் ஃபார் ஆமா, சில சமயம் சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாரு. ஆமா, வில்லியம்ஸ்ல நல்லா இருந்தாரு. ஆல்பின் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்ததுனால ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த ரீசன்சி பயஸ்னால காலபிண்டோ தான் ஏதாவது பண்ணிட்டாரோ அப்படின்னு நினைச்சேன். எனக்கு வந்து பேசிக்கா ரெண்டு டவுட் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா, நீங்க சொன்ன சூப்பர் கிளிப்பிங் அது கண்டிப்பா நடந்திருக்கு. ஏன்னா அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடி காலபிண்டோட வண்டியில பின்னாடி வந்து அந்த ரெட் லைட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபிளாஷ் ஆச்சு. ஸோ தட் மீன்ஸ் கிளிப்பிங் நடந்திருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த ஹேர் பின் முடிஞ்சு ஸ்பூனுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு செக்ஷன் வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி மேலே ஏறும். அண்ட் இட்ஸ் அ டர்ன் அஸ் வெல். ஸோ காலபிண்டோ வந்து ஒன்று பின்னாடி பேர்மேன் வர்றதை ரியலைஸ் பண்ணல, அவரோட மிரர்ல தெரியல. அது ஒன்று. இன்னொன்று, பேர்மேன் அந்த ஸ்பீட்ல எக்ஸ்பெக்ட் வருவாருன்னு காலபிண்டோவே எக்ஸ்பெக்ட் பண்ணல, பேர்மேனும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா காலபிண்டோவோட வண்டி கிளிப்பிங் ஆனதுனால he reached Colapinto far quicker than anyone expected. அதுக்கப்புறமா காலபிண்டோ ரியலைஸ் பண்ணி அவர் மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது பேர்மேன் வந்து he was a sitting duck. He was trying to react, கிராஷ் அவாய்ட் பண்ணுமே ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டாக கிராஸுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பேசஞ்சர் தான், ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சரி லைட்டாக அவரே சுற்றி இடிச்சிட்டாரு, அவர் பாட்டுக்கு ஏஞ்சிடுவார்னு இங்கே வேற ரேஸ் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், மற்ற இதை காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தா அவர் வந்து ஒரு மாதிரி இறங்கி வந்து ஒரு மாதிரி உட்காந்து தலையில் கை வச்சிட்டாரு. ஆஹா என்னடா ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ் நிறைய போச்சு. ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் சொன்ன மாதிரி காலில் லைட்டாக சின்ன அடிதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஒரு மாதம் பிரேக் இருக்குது, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் தெம்பாக வருவார். இந்த பர்டிகுலர் கிராஷை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் சீரீஸ் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் தான். ஐ டோன்ட் திங்க் காலபிண்டோவையும் இதில் குறை சொல்ல முடியாது, பேர்மேனையும் ஆப்வியஸ்லி நம்ம குறை சொல்ல முடியாது. அண்ட் நீங்க சொன்ன சூப்பர் பாயிண்ட் அதுவும் நல்லா இருந்துச்சு. அயோகாமாட்சு கிட்ட போய் எடுக்கும்போது அவரும் காலபிண்டோ மிஸ்டேக் இல்லைன்னு தான் சொன்னார், which is actually good to see. அடுத்த முக்கியமான ஒரு ஆல்பின் டிரைவருக்கு வருவோம், நம்ம பியர் கேஸ்லி. இதுக்கு மேல நான் ஷாக்குன்னு சொல்ல மாட்டேன். now and then he keeps gifting us with a nice performance அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கேஸ்லிக்கு. ஐ எம் ஹாப்பி தட் ஆஸ்கர் பியஸ்ட்ரி இஸ் டிரைவர் ஆஃப் த டே, வெல் டிசர்வ்ட். மை ப்ராப்ளம் வித் டிரைவர் ஆஃப் த டே பீயிங் லைக் அ வேனிட்டி. எப்படி பியர் கேஸ்லி அந்த கான்வர்சேஷன்ல இல்லன்றதே எனக்கு புரியல. டு கீப் அ சேசிங் மேக்ஸ் பிஹைண்ட் ஃபார் தி என்டையர் ரேஸ். அண்ட் கடைசி லேப்லாம் மேக்ஸ் ஓட்டின இதுக்கு ஒன்னு இடிச்சு ரெண்டு பேரும் வெளில போவோம், இல்ல நான் முன்னாடி போக போறேன்ற மூடுல இருந்தாரு. அண்ட் அந்த வண்டி வேற அவர் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி செமையா சண்டை போட்டு இருந்தாரு. பட் both of them made it to the finish line. Summer P7 Gasly again. Result speaks for itself. Top 6 belongs to the top 3 teams. அதுக்கப்புறம் who is the best ன்னு பார்த்தா there you have Pierre Gasly. That itself says that how good he has driven this particular race. And நீங்க சொன்ன மாதிரி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பேய் மாதிரி செகண்ட் ஸ்டெட் கம்ப்ளீட்டா அந்த சேஃப்டி கார் முடிஞ்சதுல இருந்து அவங்களோட சண்டை ஆக்சுவலி நடந்துகிட்டே தான் இருந்தது. அவங்க ஒரு சைட்ல குட்டியா காமிக்கிறதுக்கு ஸ்கிரீனை ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு சைட்ல காமிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைட் போயிட்டே இருந்தது கடைசி லேப் வரைக்கும் பிட்வீன் பியர் கேஸ்லி அண்ட் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அண்ட் ஜென்சன் பட்டனும் கிராஃப்டையும் வேற பேசிட்டு இருந்தாங்க. It doesn't matter how good or how bad a car is, it is not easy to keep Max Verstappen behind. Pierre Gasly எவ்வளோ சமையா காரை பிளேஸ் பண்றாரு, எப்படி கரெக்டா அந்த ஃபைனல் ஷிகேன்ல எப்படி அவரோட எக்ஸிட் எவ்வளோ சூப்பரா இருந்திருக்கணும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி அக்ரி வித் யுவர் பாயிண்ட் தட் Pierre Gasly should have been in the conversation for driver of the day. இதுல இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, கம்மிங் டு த ப்ராட்காஸ்ட். ஜென்ரலாவே நம்ம சைட்ல இருக்கிற அந்த குட்டி இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பீப்புள் பெரிய ஸ்கிரீன்ல இருக்கிறத மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, கிமி ஆண்டனெல்லி, சார்ல்ஸ், அப்புறம் லூயிஸ் ஹாமில்டன், ஜார்ஜ் ரசல் அண்ட் லாண்டோ நாரிஸ், இவங்கெல்லாம் தான் பேசிக்கா முக்கியமான கதாபாத்திரங்கள்.
மற்ற எல்லாருமே என்பிசி தான், அவங்கலாம் லிஸ்ட்லயே கிடையாது பேசிக்கா. கேஸ்லிக்கும் மேக்ஸ் வெஸ்டாப்பனுக்கும் இன்னும் அந்த ஃபைட்டை காமிச்சிருக்கலாம். அண்ட் நீங்க நம்ம கால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சில முக்கியமான இடங்கள்ல நாரிஸ்க்கும் லூயிஸ் ஹாமில்டனுக்கும் ஃபைட் சூப்பரா இருந்தது, அதை அவங்க காமிக்கல. ரசலுக்கும் பியாஸ்ட்ரிக்கும் நல்லா காமிச்சிருந்தாங்க. 3 பேட்டில் போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் பேட்டில் செமையா இருக்குன்னா செகண்ட் பேட்டில் காமிச்சாங்க, செகண்ட் பேட்டில் செமையா போயிட்டு இருக்கும்போது தேர்ட் பேட்டில் காமிச்சாங்க, தேர்ட் பேட்டில் நல்லா போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஃபர்ஸ்ட் பேட்டில் காமிச்சாங்க. இப்படிதான் மாத்தி மாத்தி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் டூ மெனி திங்ஸ் ஹேப்பனிங் அட் த சேம் டைம். பட் அதுக்கு தான் நீங்க ரேஸ் டைரக்டரா இருக்கீங்க. சோ we expect better TV direction. எக்ஸாக்ட்லி. இன்னும் குட்டியா காமிக்கிறதுக்கு யூ கேன் டூ சம்திங் லைக் ஸ்பிளிட். ஏதாவது எக்ஸாக்ட்லி அவங்க நிறைய வாட்டி ஸ்பிளிட் ஸ்கிரீன் காமிச்சிருக்காங்க. இப்ப ஏன் ஸ்பிளிட் ஸ்கிரீன் காமிக்கிறது இல்லன்னே புரியல. என்னென்னமோ டெக்னாலஜி வச்சிருக்கீங்க, ஒரு டிரைவருக்கும் டேஷ் கேம் இருக்கு, அழகா காமிச்சிருக்கலாம். நிறைய பேர் யோசிப்பாங்க என்ன ரெட் புல் பத்தி எதுவுமே பேசல, ஃபெராரி பத்தி எதுவுமே பேசலனா. ஃபெராரி இந்த ரேஸ் புதுசா எதுவுமே பண்ணல, ஏன்னா அவங்க பிராக்டிஸ்ல பயங்கர கஷ்டப்பட்டு இருந்தாங்க. we know that it's a pattern where Mercedes have the race pace and the long distance கான விஷயம் அவங்க கிட்ட இருக்கு. Ferrari have a good start. If the race pace is decent, they are able to fight. So இந்த pattern இந்த மாசத்துக்கு அப்புறம் உடையுமா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா ப்ரெடிக்ஷன்ஸ்க்குள்ள வந்துருவோம் சபரிஷ். சரி, ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். ஜப்பானுக்கு என்னென்னலாம் ப்ரெடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு, என்னென்னலாம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பாலாஜ் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்துருவோம். 19 cars will finish the race அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆஸ்டான் மார்டின் மேல ஒரு நம்பிக்கையோட சொல்லியிருந்தீங்க. அலான்சோ முடிச்சதுனால actually 20 cars finish the race. So அதனால அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் இல்லப்பா, மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஜார் போடியம், அவருக்கு நல்ல வைப்ஸ் அனுப்பிச்சிங்க. பட் ஆனா ரெட் புல் இருக்கிற நிலைமையில நீங்க ஒருத்தரா பத்தாதுன்னு நினைக்கிறேன், பல கோடி பேர் அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஜப்பான் வரைக்கும் போல. ஆமா ஆமா, அப்படிதான் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுக்கும் உங்களுக்கு பாயிண்ட் இல்ல. ஹவெவர் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அதுல நீங்க பாயிண்ட் அடிச்சிருக்கீங்க, which is McLaren will get more points than Red Bull அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட். சோ இந்த ரேஸ்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஆமாங்க, கரெக்ட். நெக்ஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் போட்டாஸ் P14 அண்ட் பெரேஸ் P15 ரேஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது நடக்கல. நெக்ஸ்ட் கேபி பாயிண்ட்ஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுவும் நடக்கல. நெக்ஸ்ட் 2 ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுவும் நடக்கல. ஸோ எனக்கு இந்த ரேஸ்லயுமே பாயிண்ட்ஸ் இல்லை. நான் இன்னும் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு, நான் இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை. ஸோ இப்போ எப்படி இருக்கு ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ், டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாலாஜ் நீங்க 2 பாயிண்ட்ல இருக்கீங்க, நான் 0. மயாமிக்கு வருவோம். பாலாஜ் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லுங்கப்பா. இப்போ நான் 2 பாயிண்ட் லீட்ல இருக்கேன் அப்படின்ற ஒரு திமிரில ஒரு மமதையில கண்ணாப்பினான்னு ப்ரெடிக்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் மயாமி ஸ்பிரிண்ட் வீக்கெண்ட் வேற. ஸோ நம்ம வி வில் யூஸ் தட் சேம் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஸ்பிரிண்ட்டுக்கு, மீதி 2 ப்ரெடிக்ஷன் மெயின் ரேஸுக்கு. ஸோ ஸ்பிரிண்ட்டுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னா, நீ எல்லாம் ஒரு மெர்சிடிஸ் ஃபேனானு என்னை பார்த்து மக்கள் பல பேர் கை நீட்டலாம். ஸோ ஒரு மெர்சிடிஸ் டிஎன்எஃப் ஜஸ்ட் டு கீப் திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ரேஸ் ப்ரெடிக்ஷன். ரேஸ்ல அபார்ட்டட் ஸ்டார்ட் இருக்கும். பேசிக்கலி வந்துருவாங்க எல்லாரும் கிரிட்டுக்கு, ஏதோ நடக்க போகுது, ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாம் உள்ள போயிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதெல்லாம் எப்பயாச்சும் தான் நடக்கும். நான் சும்மா இதை ப்ரெடிக்ட் பண்ணி விடுறேன். 3வது ப்ரெடிக்ஷன் குட் வைப்ஸ் டு ஹார்ஸ். ஏன்னா இன்னைக்கே சூப்பரா ஓட்டினாங்க, கண்டிப்பா உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கலாம், ஆனா கிடைக்கல. சோ டபுள் பாயிண்ட்ஸ் டு ஹார்ஸ். நல்ல ப்ரெடிக்ஷன். எனக்கு அந்த அபார்ட்டட் ரேஸ் ஸ்டார்ட் ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருக்கு. நன்றிங்க, நன்றி. நல்ல ப்ரெடிக்ஷன். பாப்போம், நடந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். சரி, என்னோட ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்பிரிண்ட்ல பார்த்தோம்னா மெக்லாரன்ல either ஆஸ்கர் பியாஸ்ட்ரி ஆர் நாரிஸ் will take the sprint winner. இதுதான் என்னோட ரேஸ் வின்னர் இஸ் a McLaren driver. ஸ்பிரிண்ட் வின்னர், கரெக்ட். ஸ்பிரிண்ட் வின்னர் இஸ் a McLaren driver. ஓகே, இஸ் a McLaren driver, கரெக்ட். ரெண்டாவது ரேஸ்ல P3 கிரிட்ல யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அவங்க தான் ரேஸ் ஜெயிப்பாங்க. இதுதான் என்னோட ரெண்டாவது ப்ரெடிக்ஷன். நல்லா இருக்கும் மச்சி. ஓகே, ஆமா, நான் எனக்கு பிடிச்சிருந்தது, டக்குன்னு தோணுச்சு. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரேஸ் ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் ஒரு டீமோட பிட் ஸ்டாப் இட் வில் பி கிரேட்டர் தென் 5 seconds. இதுதான் என்னோட 3வது ப்ரெடிக்ஷன். ஓகே, ஒரு பாட்ச் பிட் ஸ்டாப் பாப்போம், யார் பண்றாங்க பாப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் 2 ப்ரெடிக்ஷனுமே சூப்பர் ஜாலியா இருக்கு. 2வது ப்ரெடிக்ஷன் நம்ம 2 பேரோட 2வது ப்ரெடிக்ஷனுமே ஒரு மாதிரி புதுசா இருக்கு இந்த வாட்டி. ஐ லைக் தட். செம. ஆனா ஒரு மாசம் இருக்கு சபரிஷ், நமக்கு அநேகமா நிறைய வேலை வச்சிருவாங்கன்னு தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ ஐ திங்க் ரேஸ் இல்லனாலும் we might have to do a video which is not a complaint, which is actually nice. நம்மளுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க யோசிக்கலாம், என்னடா இவங்க ஃபேண்டசி லீக் ஸ்டாண்டிங்ஸே கொடுக்கலையே அப்படின்னு. என்ன ஆகுதுன்னா, there are extra points being added towards Monday. சோ நம்ம என்ன இனிமேல் பண்ணலாம்னா, ஃபேண்டசி லீகோட ஸ்டாண்டிங்கை கேடிஏ பப்ளிஷ் பண்ணும் போதே நாங்க ஃபேண்டசி லீகோட ஸ்டாண்டிங்கையும் பப்ளிஷ் பண்றோம். பட் ஃபேண்டசி லீக் செமையா தான் போயிட்டு இருக்கு.
அண்ட் இந்த வாட்டியும் டாப் 3க்கு செம ஃபைட் போயிட்டு இருக்கு. டாப்ல இருக்கவர் திருப்பி லிமிட்லெஸ் சிப் யூஸ் பண்ணி சரமாரியா பாயிண்ட் அடிச்சிருக்காரு. ஸோ வி வில் சி வாட் இஸ் த ஃபைனல் ஸ்டாண்டிங்ஸ் ஆன் மண்டே அண்ட் நம்ம அதை போஸ்ட் பண்ணுவோம். சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் மயாமி அண்ட் பெரிய பிரேக் இருக்கு. கிமி ஆண்டனெல்லி வந்து அவரோட கிளச் டிராப் பிராக்டிஸ் பண்ண போறாராம். ஐ ஹோப் வில்லியம் சார்ட் அவுட் தேர் இன்டர்னல் பாலிடிக்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் கார் அண்ட் தேர் இஸ் இனஃப் டைம் ஃபார் மெக்லாரன் அண்ட் ஃபெராரி டு கேட்ச் அப் டு மெர்சிடிஸ். என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குன்னு அயன் அவுட் பண்ண முடிஞ்சா சூப்பரா இருக்கும். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் அமேசிங் மயாமி. சபரிஷ் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்லப்பா நீங்க எல்லாமே இல்ல. கவர் பண்ணிட்டீங்க. சூப்பர். சோ முடிஞ்சா சீக்கிரமே பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜ் அண்ட் சபரிஷ். நன்றி, வணக்கம்.